கடந்த 3.5 ஆண்டுகளா அந்த படத்துல வந்து பயங்கர எக்கச்சக்க போஸ்டர்ஸ் வந்துருக்கு. முன்னாடி சொன்ன மாதிரி சோஷியல் மீடியா ஃபுல்லா அந்த படத்தோட போஸ்டர்ஸ் வச்சு மட்டுமே நம்ம நெறச்சிரலாம். அந்த அளவுக்கு போஸ்டர்ஸ் இருக்குது. மார்ச் 8 விமென்ஸ் டே அப்படின்னா மார்ச் 7ஆம் தேதி ஹோலி வருது. ஸோ ஹோலிக்கு முதல்ல ஒரு வித்தியாசமா ஒரு கலர்ஃபுல்லான ஒரு விஷயம் பண்றாரு. படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்து 4 ஆண்டுகள் கழிச்சு இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த படத்தில் எக்கச்சக்க போஸ்டர்ஸ் வந்திருக்கு. இது வரைக்கும் போஸ்டர்ஸ் பார்த்துருக்கோம். போஸ்டர்களுக்கே பெயர் போன திரைப்படம் தான் அந்தகன். இந்த படத்துக்கு இன்னைக்கு ஒரு புது போஸ்டர் வந்திருக்கு. என்ன அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் அனௌன்ஸ் பண்ணி ஒரு போஸ்டர் வந்துருச்சு. எப்படியோ கடந்த ஒரு 3.5 ஆண்டுகளாக அந்த படத்தோட போஸ்டர்ஸ் மட்டுமே சோஷியல் மீடியா ஃபுல்லாக நிறைஞ்சு இருந்த நிலையில் இப்போ கடைசியாக ஒரு சூப்பரான ஒரு போஸ்டர் ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இந்த படம் அதாவது அந்தாதுன் அப்படின்ற ஹிந்தி படத்தோட அஃபிஷியல் ரீமேக் அப்படின்றது 2020 அறிவிக்கப்பட்டுச்சு. இந்த படத்தோட டைட்டில் போஸ்டர் தான், அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர் தான் முதல் போஸ்டராக இருக்குது. இது வந்து ஜனவரி 1, 2021 ரிலீஸ் ஆகுது. அந்தகன் அப்படின்ற மாதிரி நாங்கள் டைட்டில் வைக்க போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ அதிலிருந்து கடந்த 3.5 ஆண்டுகளாக அந்த படத்தில் வந்து பயங்கர எக்கச்சக்க போஸ்டர்ஸ் வந்துருக்கு. முன்னாடி சொன்ன மாதிரி சோஷியல் மீடியா ஃபுல்லாக அந்த படத்தோட போஸ்டர்ஸ் வச்சு மட்டுமே நம்ம நெறச்சிடலாம். அந்த அளவுக்கு போஸ்டர்ஸ் இருக்குது. அண்ட் இதில் என்னென்ன போஸ்டர்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறமா வந்த முதல் போஸ்டர் என்ன அப்படின்னா பொங்கல் வாழ்த்து. ஏன்னா ஜனவரி 1 வந்து டைட்டில் அனௌன்ஸ் ஆகுது, ஜனவரி 14 பொங்கலுக்கான ஒரு போஸ்டர் வருது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இது வந்து பிரசாந்த் கிட்ட இருந்து மட்டும்தான் ஒரு பர்சனலான ஒரு போஸ்டராக வருது. இது வந்து அந்தகன் படத்தில் இருந்து வரல. ஸோ இது மாதிரியான பர்சனல் போஸ்டர்ஸ் எதையுமே நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறதில்ல. ஸோ அதனால் இந்த போஸ்டர் இந்த வீடியோவில் இடம்பெறலை. அடுத்ததாக என்ன முதல் போஸ்டர் அப்படின்னா தமிழ் நியூ இயர். இதில் வந்து அந்தகன் படத்துலேருந்து அஃபிஷியலாக ஒரு போஸ்டர் வெளியிட்டிருக்கிறாங்க. இதில் வந்து அவரோட உருவம் மட்டும் தனியாக தெரியும். பின்னாடி இருந்து இருக்கிற மாதிரியாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஷிலோவெட் ஷாட் மாதிரியான ஒரு போஸ்டராக இருக்கும். இது வந்து முதல் போஸ்டராக வெளியாகுது தமிழ் நியூ இயர் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறமா நிறையா போஸ்டர்ஸ் வருது. இது எப்படின்னா அந்த ஆன்போர்டு இது என்ன ஒவ்வொரு எந்தெந்த ஆர்டிஸ்ட்லாம் இல்லை ஆன்போர்டு ஆகுறாங்கன்ற மாதிரியான போஸ்டர்ஸாக இருக்கலாம், இல்லை ஃபஸ்ட் சிங்கிள் செகண்ட் சிங்கிளான மாதிரியான போஸ்டர்ஸாக இருக்கலாம். இது மாதிரியான போஸ்டர்ஸ் வருது. பட் அந்த மாதிரியான போஸ்டர்ஸையும் நம்ம அதில் பார்க்க போகிறதில்ல. இது ஜஸ்ட் படத்தை பற்றியா அப்டேட்ஸ்க்கான போஸ்டர்ஸ் எதையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறதில்ல. ஒன்லி வாழ்த்து மட்டும்தான். ஸோ இந்த 2021 தமிழ் நியூ இயருக்கு அப்புறமா எந்த போஸ்டர் வருதுன்னா 2022க்கான விமென்ஸ் டே போஸ்டர் வருது. இந்த போஸ்டர் வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு போஸ்டராகவும் இருந்தது. சிம்ரன், ஊர்வசி, பிரியா ஆனந்த் இந்த மாதிரியான அந்த படத்தில் நடிச்சிருந்த விமன் ஆர்டிஸ்ட் எல்லாரோட முகங்களும் இருந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு ஹோல்சமான ஒரு போஸ்டரை வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் மறுபடி தமிழ் நியூ இயர் போஸ்டர் 2022. ஸோ 2022 தமிழ் நியூ இயர் போஸ்டர் விடுறாங்க. ஸோ கடந்த இப்போ அதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஓராண்டு காலத்தில் அவங்க கரெக்டாக 3 போஸ்டர்ஸ் தான் வெளியிட்டிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா இண்டிபெண்டன்ஸ் டே சுதந்திர தினத்துக்கான ஒரு போஸ்டர் வெளியிட்டிருந்தாங்க. அதுவும் என்னென்னா ஒரு தேசிய கொடி பின்னாடி இருக்கிற மாதிரியும் இவர் வந்து கையில் அந்த வாக்கிங் ஸ்டிக் அண்ட் கருப்பு கண்ணாடி போட்டு இருக்கிற மாதிரியான ஒரு போஸ்டரை வெளியிட்டிருந்தாங்க. அதுக்கு அடுத்ததாக என்னென்னா ஆயுத பூஜைக்கு அவர் ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணுறாரு. அதனால் ஒரு டார்க் தீமில் இருக்குது. அவரோட முகம் மட்டும் பெருசாக இருக்குது. அண்ட் அது கீழே ஒரு பியானோட அந்த கீஸ் மட்டும் இருக்கிற மாதிரியான ஒரு போஸ்டர் வருது. அதுக்கப்புறமா என்னென்னா மறுபடியும் ஒரு வாழ்த்து. இது வந்து யாருன்னா அனிருத்துக்கு வந்து பர்த்டே விஷ். இது நான் தேவையில்லாமல் ஒரு சம்மந்தமே இல்லாமல் வந்து அனிருத்தோட பிறந்தநாள் வாழ்த்து அப்படின்ட்டு யாருமே புரியல. அதுக்கப்புறம் தான் என்னென்னா அது மேலே போட்டிருந்தாங்க எங்களோட எங்கள் படத்தோட முதல் சிங்கில் பாடினது வந்து அனிருத் தான் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ அதனால் இந்த ஒரு புது பிறந்தநாள் வாழ்த்து பாடலாக இந்த பிறந்தநாள் வாழ்த்தை ஒரு போஸ்டராக விட்டுருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறமா என்னென்னா தீபாவளி போஸ்டர். இது வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. ஓகே, இது வந்து அந்த படத்தோட தீமுக்குள்ளே லைட்டாக எடுத்துகிட்டு போச்சு அப்படின்னு சொல்லலாம். என்னென்னா யார் சிம்ரன் அவர்களாக இருக்கட்டும் இல்லை பிரசாந்த் அவர்களாக இருக்கட்டும் 2 பேரையுமே ஒரு சேரில் கட்டி போட்டிருக்காங்க. அதில் சிம்ரன் அவரோட கண் வந்து மறைக்கப்பட்டிருக்கு. பிரசாந்த் அது வரைக்குமே வெறும் கருப்பு கண்ணாடியிலேயே அந்த போஸ்டர் ஃபுல்லாகவே பார்த்தோம்னா இந்த இதில் வந்து கருப்பு கண்ணாடி இல்லாமல் இருந்ததை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ஸோ தீபாவளிக்கு அப்புறமா கார்த்திகை தீபம். இந்த கார்த்திகை தீபத்தோட போஸ்டர் தான் மிகப்பெரிய அளவில் ட்ரோல் செய்யப்பட்டுச்சு. எதனால் அப்படின்னா யூஸ்வலாகவே வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் மெசேஜ் வரும்ல, அந்த கார்த்திகை தீபம் வாழ்த்துகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கவிதை எழுதி கீழே வந்து உங்கள் குடும்பத்துக்கு எங்களோட கார்த்திகை தீபம் வாழ்த்துகள் அப்படின்ற மாதிரியான ஒரு வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் மெசேஜ் மாதிரி அதுக்கு கீழே கையால் வரையப்பட்ட அந்தகன் அப்படின்ட்டு, அதாவது அந்த டிஜிட்டல் ஆர்ட்லாம் இருக்குல்ல, அந்த பிக்ஸ் ஆர்ட்டாக இருக்கட்டும் இல்லை சாதாரண அந்த ஃபோன் எடிட்டர் டூலில் அந்தகன் அப்படின்ற மாதிரி டைப் பண்ணப்பட்டு ஒரு போஸ்ட் வந்தது. இது வந்து என்னென்னா நிறைய பேர் வந்து நம்பவே இல்லை. ஓகே, இது என்ன நார்மலாக ஏதோ ஒரு சும்மா பண்ணுறாங்க போல் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. கடைசியில் பார்த்தா நடிகர் பிரசாந்த் அவர்களோட அஃபிஷியல் ஃபேஸ்புக் பக்கத்துலேயே போடப்பட்டிருந்தது. ஸோ இந்த ஒரு போஸ்டர் தான் பயங்கரமாக ட்ரோல் செய்யப்பட்டுருச்சு. இதில் இருந்து தான் அந்த போஸ்டர் ட்ரோல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ட்ரெண்டாக ஆரம்பிச்சு. அந்தகன் போஸ்டர் அப்படின்றது ஒரு ட்ரெண்டாக ஆரம்பிச்சது. ஸோ அதுக்கு அடுத்தது கிறிஸ்மஸ்க்கு ஒரு வாழ்த்து செய்தி வருது.
கிறிஸ்மஸ் முடிஞ்ச அடுத்து ஒரே வாரத்தில் 2023 நியூ இயர்க்கான ஒரு போஸ்டரும் ரிலீஸ் ஆகுது. ஸோ நம்ம முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா 2021 தமிழ் நியூ இயர்லேருந்து 2022 தமிழ் நியூ இயர் வரைக்கும் மொத்தமே 3 போஸ்டர் தான் ரிலீஸ் ஆயிருது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா அதுக்கு இடைப்பட்ட காலத்தில் ஒரே ஒரு விமன்ஸ் டே செலிப்ரேஷன், உமன்ஸ் டே போஸ்டர் மட்டும் தான் வெளியிட்டிருந்தாங்க. பட் அந்த 2022 நியூ இயர்க்கு அப்புறம் பார்த்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் என்னது ஒரு தீபாவளி போஸ்டராக இருக்கட்டும், ஒரு ஆயுத பூஜை போஸ்டராக இருக்கட்டும், ஒரு கிறிஸ்மஸ் போஸ்டராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே போஸ்டர், அதுக்கப்புறம் ஒரு தமிழ் நியூ இயர் போஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த ஒரு 8 மாதங்களில் கிட்டத்தட்ட 5 போஸ்டர் வெளியிட்டாங்க. எக்ஸ்க்ளூடிங் மற்ற போஸ்டர்ஸ் எல்லாமே, அதாவது அஃபீஷியல் ஃபஸ்ட் சிங்கிள் போஸ்டர், இந்த செகண்ட் சிங்கிள் போஸ்டர், அந்த யார் எந்தெந்த ஆக்டர்ஸ் உள்ளே வராங்க, எந்தெந்த ஆர்டிஸ்ட் உள்ளே வராங்க அப்படின்ற போஸ்டர்ஸை விட்டு தாண்டி போனால் கூட நான் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து ஒரு 6 போஸ்டர் இந்த 8 மாதத்தில் வெளியிட்டிருந்தாங்க. ஸோ 2023 நியூ இயருக்கு அப்புறமா இன்னும் வரும், உடனடியாக பொங்கல் வரும். இன்முறை பொங்கலுக்கு அஃபீஷியலாக படக்குழுவினரிடமிருந்தே ஒரு வாழ்த்து வந்தது, அந்தகன் படத்துலேருந்து பொங்கல் வாழ்த்துகள் அப்படின்ட்டு. ஸோ யூஸ்வலாகவே என்னென்னா அவர் விமன்ஸ் டேக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறதுனால பார்க்க முடியுதில்ல. ஏன்னா போன வருஷமே விமன்ஸ் டேக்கு ஒரு விஷ் பண்ணியிருந்தார். ஸோ அதே மாதிரி 2023லையுமே விஷ் பண்ணுறாரு. பட் ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னா மார்ச் 8 விமன்ஸ் டே அப்படின்னா மார்ச் 7ஆம் தேதி ஹோலி வருது. ஸோ ஹோலிக்கு முதல்ல ஒரு வித்தியாசமாக ஒரு கலர்ஃபுல்லான ஒரு விஷயம் பண்ணுறாரு. அவர் இந்த வாக்கிங் ஸ்டிக் கருப்பு கண்ணாடியோட நடந்து போகிறாரு. அதை சுற்றி ஃபுல்லாக கலர்ஃபுல்லான விஷயங்கள் இருக்குது. ஸோ ஹோலிக்கு ஒரு வாழ்த்து. அதே மாதிரி மார்ச் 8ஆம் தேதி முன்னாடி சொன்ன மாதிரி விமன்ஸ் டேக்குன்னு ஒரு ஸ்பெஷல் விஷ் வருது. பட் ஆனால் இந்த போஸ்டர் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரியே இருந்திருக்கும். ஏன் அப்படின்னா அதுக்கு முந்தின வருஷம் அதே போஸ்டர் தான் ரிலீஸ் ஆச்சு. அதே கொஞ்சம் லைட்டாக கலர் என்ஹான்ஸ் பண்ணி வெளியே ஒரு ஒயிட் கலர் ஃப்ரேம் வச்சு அந்த போஸ்டரை ரிலீஸ் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறமா யூஸ்வலாகவே அவர் ஒரு விஷ் பண்ணுற ஒன்று தான் என்னென்னா தமிழ் நியூ இயர், தமிழ் வருட பிறப்பு. ஸோ இம்முறை வந்து தமிழ்நாட்டில் தமிழ் நியூ இயர் விஷ் பண்ணலை அப்படின்னாலும் பக்கத்து ஸ்டேட் கேரளாவுக்கு ஓணம் விஷ் அவர்கிட்டருந்து கிடச்சிது. அந்தகன் படத்திலிருந்து ஓணம் விஷ் நமக்கு கிடச்சிது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கிருஷ்ண ஜெயந்தி விஷ் கூட நமக்கு கிடச்சிச்சு. இதுக்கு முன்னாடி கடந்த 3 ஆண்டுகளாக நமக்கு கிடைக்காத கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துகள் வந்து இதில் கிடச்சிது. அதே மாதிரி விநாயகர் சதுர்த்திக்கும் புது போஸ்டர் கிடச்சிது. ஸோ பை தேட் டைம் எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு வித்தியாசமாக என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் அந்த போஸ்டர் விஷயங்களை பற்றிய ஒரு சுற்றி நடக்கிற ஒரு ட்ரோல் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சதா இல்லையான்னு தெரில. அதுக்கப்புறமா அந்த போஸ்டர் வர்றதே நின்று போச்சு. அதுக்கப்புறம் எந்த ஒரு போஸ்டருமே நமக்கு கிடைக்கவில்லை. அதுக்கப்புறமா நமக்கு கிடைச்ச போஸ்டர் தான் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. ஆகஸ்ட் மாதம் இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டுகள் இந்த படம் படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்து 4 ஆண்டுகள் கழித்து இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த படத்தில் எக்கச்சக்க போஸ்டர்ஸ் வந்திருக்கு. இது வரைக்கும் நம்ம போஸ்டர்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இந்த போஸ்டர்ஸில் உங்களுக்கு பிடிச்ச போஸ்டர் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். படம் ரிலீஸ் ஆகும்போது படத்தை பற்றிய ஒரு ரிவ்யூவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.